ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில், இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லோரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதாவது வீடு கட்டுறதுக்கு செங்கல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு கான்செப்ட் இன் டெக்னிக்கல் அனலைசிஸ். தீஸ் டூ கான்செப்ட் சர்வ் as a backbone of the price action and can help to identify potential entry and exit point அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருமே என்ட்ரி கொடுத்துருவாங்க, ஆனால் ரீசன் அப்படின்னு கேட்டால் என்னன்னே தெரியாது. அதுதான் இங்கே நிறைய பேரோட சூழல். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நபர்கிட்ட போயிட்டேன், கிட்டத்தட்ட 5 lakh லாஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட கேட்கச்சா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா கூட அவருக்கு நாலேஜ் இல்லை. ஏன் அப்படின்னா இவர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரச்சா இவராக ட்ரேட் பண்ணவே ஆரம்பிக்கலை. யாரோ ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வந்துட்டு அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண கொடுக்குறதும், இந்த பெங்களூர் அப்புறம் மும்பை இந்த சைட்லேருந்து மேஜராக கால் பண்ணுவாங்க, ஹைதராபாத், நாங்கள் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் வாங்க, இந்த ப்ரைஸில் விற்றுருங்கன்னு சொல்லிட்டு. நானும் 1000 மெம்பருக்கு மேலே மீட் பண்ணியிருக்கிறேன். இதில் யாரெல்லாம் என்ட்ரி கொடுத்தாங்களோ எல்லாருமே ஃபெயிலியர் தான். ஏன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் சொல்லி ஒருத்தரால் பண்ணவே முடியாது, தனக்குள்ளே வரணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பரோட்டா சுடுறவரை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஹோட்டலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பரோட்டா மேக் பண்ணியிருக்கிறவரை நீங்கள் பார்க்குறீங்க. அவர் ஒரு நிமிஷத்தில் 20-30 பரோட்டா மேக் பண்ணிடுவார். இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளால் உடனே இமீடியட்டாக மேக் பண்ண முடியுமானா முடியாது, ப்ராக்டிஸ் தேவை. இதே மாதிரி தான் இதில் மேஜராக இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே ட்ரா பண்ணலாம். ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகும்போது பை பண்ணுவோம். சரிங்களா? ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது செல் பண்ணுவோம். ஏன் இந்த இடத்துல பை, இந்த இடத்துல செல் அப்படிங்கிறத அடுத்த இதில் சொல்கிறேன். அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்போர்ட் அப்படின்னு எடுக்கச்ச நமக்கு வாட் இஸ் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். சப்போர்ட் இஸ் எ ப்ரைஸ் லெவல் வேர் இந்த டவுன் ட்ரெண்ட் மே பாஸ் டியூ டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பையிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்ட் லைக் எ ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நாங்கள் ஒன்று சொன்னல உங்களுக்கு மேலே, ஏன் இது சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு. அதாவது இங்கே நீங்கள் கீழே நுட்பமாக கவனிக்கணும். இங்கேருந்து மேலே வந்துகிட்டே இருக்கும். இது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஷேர் ₹1 2 3 4 அப்படின்னு சொல்லி 100 அப்படியே கிராஸ் ஆகிட்டே வருது அப்படின்னா அது அப் ட்ரெண்ட் தொடர்ந்து ப்ராஃபிட்டில் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன வீழ்ச்சி இருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து ஒரு ஷேர் மேலே ஏறிட்டே வருது, ₹100 வந்துருச்சு அப்படின்னா ஒரு ₹90 வீழ்ச்சி ஆகிட்டு திரும்ப மேலே போகலாம். அப்போ ₹90 சப்போர்ட் லெவலாக எடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகும்போது பை பண்ணலாம். அதனால தான் இந்த இடம் நிறையா பேருக்கு தெரியாது. இந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்தாலுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு டைம் பிடிக்கும். அதனால் இந்த ஒரு இடத்த வச்சுக்கிங்க. சரிங்களா? அப் ட்ரெண்டில் இருக்கும்போது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகும்போது நீங்கள் பை என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா சக்ஸஸ் இருக்கும். சரிங்களா? இதே இது ரெசிஸ்டன்ட், அதாவது வாட் இஸ் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கும்போது இங்கே சீலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். சரிங்களா? இங்கே நீங்கள் பாருங்கள், மேலேருந்து டவுன் ட்ரெண்ட் மேலே நீங்கள் வரைகிறீங்களா, சீலிங்கில் இருக்கல, இதுதான் இந்த இடம் தான் உங்களுக்கு மார்க் ஆகும். சரிங்களா? இப்போது டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இது என்ன ஆகுனா கீழே போயிட்டு இருக்க தொடர்ந்து வீழ்ச்சி ஆகாது. சரிங்களா? ஏன்னா எல்லோரும் செல் பண்ணால் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, பை பண்ணால் தான் அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகும். இப்போ நான் சொல்கிறது புதுசாக இருக்கும் பிகினருக்கு. அதாவது ஒரு ஷேர் சரியுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை செல் பண்ணி ₹100 செல் பண்ணி ₹90 திரும்ப பை பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் வரும். இது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் தான் தெரியும். சரிங்களா? அதனால தான் வெளியிலேருந்து பார்க்குற வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்க ஸ்டாக்கு அப்படி தொடர்ந்து ₹80 வந்துட்டு ₹90 போகும். ஏன்னா இங்கே எல்லோரும் திரும்ப என்ன பண்ணுவாங்க, இங்கெல்லாம் செல் பண்ண எல்லோரும் இங்கே பை பண்ணி ஆர்டர் க்ளோஸ் பண்ண மேலே போய்ட்டு திரும்ப கீழே விழும்போது சாலிடாக கீழே விழும். சரிங்களா? அதனால தான் தொடர்ந்து சரிவில் இருக்கிற ஸ்டாக்கில் ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது நீங்கள் செல் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். சின்ன கான்செப்ட் தான். சரிங்களா? இதுக்குள்ளே நீங்கள் பேட்டர்னை பயன்படுத்துவதும், இதுக்குள்ளே கேண்டில் ஸ்டிக்கர் ரைட்டான இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கான சரியான விஷயமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். சரிங்களா? மேலே இருக்க லைன் பேர் ரெசிஸ்டன்ட், கீழே வரைகிற லைன் பேர் சப்போர்ட். இதை மக்கப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.